கலாச்சாரமும் மருத்துவ முறைகளும், கல்ச்சர் அண்ட் மெடிக்கல் மெத்தட்ஸ். ஸோ முதலாவது கல்ச்சர்னா எங்களுக்கு என்னென்னு தெரியணும், சுருக்கமாக சொல்றேன். உங்களுக்கு என்னென்னா பதில் சொல்வதற்கு சில வழியில நான் கூறுவதும் உதவியாக இருக்கும். அதாவது இந்த கியூரியோசிட்டி, கம்ஃபர்ட், கிளாரிட்டி அண்ட் கான்ஃபிடென்ஸ். அதாவது ஆர்வம், ஆறுதல், தெளிவு, நம்பிக்கை. இதெல்லாம் நான்கும் சேர்ந்து இந்த 4 C's சொல்வார்கள் கல்ச்சருக்கு. அதே மாதிரி இன்னொரு 4 P's இருக்குது. அந்த 4 P's என்பது என்னவென்றால் பீப்புள், ப்ரோசஸ், ப்ரோஆக்டிவிட்டி அண்ட் பர்பஸ். மக்கள், செயல்முறை, முன்முயற்சி, நோக்கம். இது எல்லாத்துலயும் இந்த 4 P'ஸும் ஈக்குவலாக மிக்ஸ் பண்ணி வர கலவை தான் இந்த கல்ச்சர். அந்த அது ஆனபடியா இந்த மெடிசின், இந்த பாரம்பரிய மெடிசினுக்கும் இந்த கல்ச்சரோட மிகவும் ஒன்று பின்னி பிணைந்தது ஒன்று இந்த 4 Cயும் 4 P'ஸும் என்றபடி கூறிக்கொண்டு, அதை விட நான் இன்னொன்று கூறிக்கொள்கின்றேன். இந்த ஹூவின் டெபினிஷனின் படி இந்த ட்ரெடிஷனல் மெடிசின் என்ன கூறுகிறார் என்றால், it is a sum of total knowledge, skills and practices based on theories, beliefs and experience என்று டெபினிஷன் கொடுத்திருக்கிறார்கள். அதாவது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இது எவிடன்ஸ் பேஸ்ட் இல்லை என்று. இருப்பினும் நாங்கள் உங்களுடைய வினாவுக்கு நாங்கள் இப்படி செல்வோம். 3 வினாக்களை நாங்கள் இங்கு தொடுக்க இருக்கின்றோம். முதலாவது வினா, இன்று நடைமுறையில் இருக்கும் பெரும்பாலான மருத்துவ முறைகள் எவை? இன்று நடைமுறையில் இருக்கும் பெரும்பாலான மருத்துவ முறைகள் எவை? இதுல நீங்கள் நிறைய இருக்கின்றன. நீங்கள் ஒவ்வொன்றையும் சொல்லலாம், சாட் பாக்ஸிலும் போடலாம். கையை உயர்த்தினால் கோஹோஸ்டுக்கு கஷ்டமா இருக்கும் எல்லாரையும் அன்மியூட் பண்ணி சொல்றதுக்கு. சாட்ல போட்டா நான் ஐ கேன் டெல் யூ என்ன சொல்றீங்கன்னு நான் சொல்ல முடியும். என்னால் இங்கு உங்களோட விருப்பம், நீங்கள் கை உயர்த்தியும் சொல்லலாம். அதாவது கேள்வி திரும்ப சொல்லுகின்றேன், இன்று நடைமுறையில் இருக்கும் பெரும்பாலான மருத்துவ முறைகள் எவை? மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணில் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் எங்கள் முன்னோர்கள் 10 மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் பயமின்றி உண்ணலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். திருமூலர் என்ன சொல்றார் என்றார், உடம்பார் அழியின் உயிரால் அழிவர், திறம்பட மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் தெரிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிரை வளர்த்தேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆந்த்ரோபாலஜிக்கல் ஸ்டடி படிக்க டாக்டர் ஹியூ என்பவரின் கூற்றின்படி நோய்கள் ஒரு மனிதனின் பாரம்பரியத்துடன் சம்பந்தப்பட்டது. அதாவது ஜெனட்டிக்ஸுடன் உணவு பழக்க வழக்கங்கள், உடல் சம்பந்தம் மட்டுமன்றி மன அழுத்தங்கள் சம்பந்தப்பட்டதும் என்றார். அதாவது நாங்கள் செய்கிற பிசிக்கல், சைக்காலஜிக்கல் எல்லாம் கலாச்சார சம்பந்தமான பழக்க வழக்கங்கள், சாப்பாடுகளோட ஈடுபட்டது. மற்றது நான் ஆங்கிலத்துல வாசிக்கிறேன். இந்த ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன் என்றால் பழங்காலத்தில் இருந்த அத்தனை பேரும் பழங்காலத்தில் இருந்த அத்தனை பேரும் relied on their healing properties to treat wounds, boost immunity and restore balance to the body and mind. In this article, we explore 24 powerful plants that we have been used as medicine for generations, highlighting their therapeutic benefits and historical significance. கோடையில் மற்றது வணக்கம். மனிதன் எதையோ கண்டுபிடித்து விட்டான். அவன் கண்டுபிடிக்காதது அவனைத்தான். உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்று புதன்கிழமை 7ஆம் தேதி மே மாதம் 2025ஆம் ஆண்டு. தினமும் உலக சமாதானம், ஒற்றுமை, ஆரோக்கியம், மன அமைதி ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு கூட்டு தியானம் செய்கின்றோம். தினமும் UK நேரம் 9 மணிக்கும் 11 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். ஐரோப்பா நேரம் காலை 9 மணிக்கும் மதியம் 11 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். மற்ற நாடுகளிலிருந்து இணைப்பவர்கள் UK நேர கணிப்பின்படி
இணைந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இன்றைய நிகழ்ச்சி நிரலாக தியானம் பற்றி சிறுகுறிப்பு சொல்லி தியானத்தை ஜெகா மாஸ்டர் வழிநடாத்துவார். சொற்பொழிவு கலாச்சாரமும் மருத்துவ முறைகளும். கலாச்சாரமும் மருத்துவ முறைகளும். இதை ராஜேஷ் பாலா, பாபு சண்முகநாதர் இருவரும் நடத்த உள்ளனர். இப்போது இந்த தியானத்தை ஜெகா மாஸ்டரை நடாத்துமாறு அன்பாக அழைக்கின்றோம். நன்றி நம்ம மாஸ்டர். அனைவருக்கும் வணக்கம். இன்னும் சொற்ப வேளையில் தியானம் 30 நிமிடம் வரை மேற்கொள்ள இருக்கின்றோம். இதில் பங்கு கொள்ள வந்தமைக்கு யாவருக்கும் நன்றி. உறக்கம் உடலுக்கு ஓய்வு தந்து புத்துணர்வு அளிப்பது போல் தியானம் மனதுக்கு ஓய்வு தந்து புத்துணர்வு அளிக்கும் என்பது நிச்சயம். அதாவது எண்ண அலைகள் தணிந்த அமைதி நிலை இது எனலாம். தியானத்துக்கு முன் நமக்காக வேண்டிய உறுதிமொழிகளை முதலில் நினைவு கூறுவோம். நாம் எல்லா வளங்களும் பெற்று ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் வாழ உள்ளோம். நமது வாழ்வு எல்லா விதங்களிலும் நமக்கு திருப்தி ஆகிவிடும். அருமையான கூட்டு தியானம் இத்தளம் மூலம் நமக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைகின்றது. தியானத்தின் முன் இடம் சூடான நீரை சிறிதளவில் அருந்தி மீதியை அருகாமையில் வைத்திருக்கவும். தியானத்தின் போது நாம் பெறக்கூடிய பிரபஞ்ச உணர்வுகளை இந்த நீரும் கிரகிப்பதானால் அதை அருந்துவதன் மூலம் மேலதிக பலன்களை நாம் பெறக்கூடியதாகும். இனி தியானம் செய்ய தயாராகவும். வசதியான ஒரு இருக்கையில் அல்லது தரையில் சப்பானியிட்டு அமர்ந்து கொள்ளுங்கள். முள்ளந்தண்டை நேராக வைத்துக்கொண்டு உடலை தளர்த்தி கொள்ளுங்கள். மூக்கு கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் அதனை கழற்றி விடலாம். கைவிரல்களை ஒன்றாக கோர்த்து கைகளை மடி மீது வைக்கவும். கதிரையில் உட்கார்ந்திருப்பவர்கள் கால் பாதங்களை ஒன்றன் மீது ஒன்றாக பதிக்கலாம். கண்களை இலேசாக மூடியவாறு மூச்சின் மீது கவனம் செலுத்துவோம். உள்மூச்சு, பின்னர் வெளிமூச்சு என வழமையான முறையில் சுவாசித்தால் போதுமானது. வழங்கப்படும் இசையிலும் கவனம் செலுத்தலாம். வேறு எண்ணங்கள் மனதில் எழுந்தால் அவற்றை விடுத்து மீண்டும் சுவாசத்தின் மீது கவனத்தை திருப்புவோம். நன்றி. தியானம் முடிவடைய இன்னும் 5 வினாடிகள் இருக்கின்றன. 5, 4, 3, 2, 1. இப்போது கைவிரல்களை பிரித்து கண்கள் மீது வைத்து மெதுவாக விலத்தவும். இனி கண்களை திறந்து மீண்டும் இயல்பான நிலைக்கு திரும்பலாம். அனைவரும் இணைந்து இக்கூட்டு தியானத்தை மேற்கொண்டதற்காக கைகளை தட்டி கரகோஷம் எழுப்புவோம். மேற்கொண்டு இத்தலத்தை தாரா மாஸ்டருடன் கையளிக்கின்றேன். நன்றி. நன்றி. நன்றி ஜெகநாதன் மாஸ்டர். பிரபஞ்ச நன்றி கூறும் நேரம் இது. பிரபஞ்சத்தின் நல்லாசியுடன் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்வோம். நாம் நமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யும் பொழுது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, நகரம், நாடு, உலகம் என்னும் அளவில் விரிவடையும் ஆற்றல் உடையது. இத்தகைய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் PSSM தமிழ் ஐரோப்பா, PMC டிவி, தமிழ் டிவி ஆகிய அமைப்பினருக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிரக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகை செய்வோம். உதவும் கரங்களான மியூசிக் போட்ட தாராவுக்கும், போஸ்டர் போட்ட ஆனந்தி மாஸ்டருக்கும், தியானத்தை வழிநடத்திய ஜெகா மாஸ்டருக்கும், ரெக்கார்டிங் செய்த பவானி மாஸ்டருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். அடுத்து நீங்கள் காத்திருக்கும்
சொற்பொழிவு. மருந்து கடைகளிலும் கூட்டம், ஆஸ்பத்திரிகளிலும் கூட்டம். மக்கள் தங்கள் வாழ்க்கையினை சீக்கிரமாக வாழ்ந்து முடிக்கவே தீர்மானித்துள்ளார்கள். இப்போ கலாச்சாரமும் மருத்துவ முறைகளும் பற்றி உங்களுடன் சிறு குறிப்பு ராஜேஸ்வரி பாலாவும் கேள்வி பதிலை பாபு மாஸ்டரும் நடாத்த உள்ளார்கள். பாபு மாஸ்டர் உங்களுக்கு தெரியும், நான் ஒன்றும் சொல்லல, அவர் நெடுக வாரபடியா சொல்லல. ராஜேஷ் பாலா ராஜேஷ் பாலவேன்னு சொல்ல தெரியல, சின்ன சொல்லி போட்டுடன். இவர் 50 ஆண்டுகளாக மேலாக சமூக சேவையில் ஈடுபாடுடையவர், ஆந்த்ரோபாலஜிஸ்ட். தளத்தில் பல முறை பேச்சுக்களை கொடுத்துள்ளார். இப்போது இந்த தளத்தை ராஜேஷ் பாலாவிடம் கையளிக்கின்றேன். நன்றி. வந்திருக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நடத்தி கொண்டிருக்கும் தமா மாஸ்டர் டாக்டர் ஜெகநாதன் என்னுடன் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தவிருக்கும் பாபு மாஸ்டர் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி. இந்த தளத்துக்கு பொறுப்பாக இருக்கும் திருமதி கிருஷ்ணராஜா தம்பதிகளுக்கு மிகவும் நன்றி. அவர் எங்களை போன்றவருக்கு இடம் தந்து பல வித்தியாசமான இல்லையா வித்தியாசமான விடயங்களை பேச வைப்பதால் சமுதாயத்துக்கு சில விஷயங்கள் போய் சேரும் என்று நினைக்கிறேன். இன்று நான் பேசவிருப்பது கல்ச்சர் அண்ட் மெடிக்கல் பிராக்டிசஸ், அதாவது கலாச்சாரமும் மருத்துவ முறைகளும். நாங்கள் இந்த உலகத்தில் இன்று 8.2 பில்லியன் சொல்றாங்க, அதாவது 820 கோடி மக்கள் இருக்கிறோம். 1920ஆம் ஆண்டு 200 கோடியா இருந்தவர்கள் இன்று 100 years later 820 வந்திருக்கிறோம். அந்த அளவுக்கு மனித வளர்ச்சி வளர்ந்து கொண்டு போகிறது. அதே நேரம் வருத்தங்களும் வளர்ந்து கொண்டு போகிறது. பல தரப்பட்ட மருத்துவ முறைகளையும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். மருத்துவ முறைகள் என்று சொல்லும் போது இந்த உலகத்தில் மிகவும் பழமையான கலாச்சாரம் என்று சொல்லப்படுகின்ற இந்திய, சைனா, கிரீக் கலாச்சாரங்களின் மருத்துவ முறைகள் ஆரம்பத்தில் இருந்தன. அதன் பிறகு எத்தனையோ மருத்துவ முறைகள் அந்த கலாச்சாரங்களை சார்ந்திருக்கின்றன. அது பற்றியும் இன்று நடைமுறையில் இருக்கும் மாடர்ன் மெடிக்கல் பற்றியும் சில வார்த்தைகள் நான் சொல்லியிருக்கிறேன். அது இந்த கேள்வி பதிலுக்கு பிறகு அவர்கள் அதை பற்றி கேட்டால் சொல்லுவேன். ஏனென்றால் என்னுடைய படிப்பு அதை சார்ந்தது. மெடிக்கல் ஆந்த்ரோபாலஜி என்பது மெடிக்கல் சிஸ்டம், அது என்ன மாதிரி வளர்ந்தது, மனிதன் நம்பிக்கையோடு என்ன மாதிரி ஈடுபட்டது, அது இன்று என்ன மாதிரி மாடர்ன் மெடிசனோட ஈடுபட்டிருக்கிறது என்பதுதான் எங்களுடைய படிப்பு. ஸோ என்னுடைய இன்றைக்கு சொல்லப்படும் பேச்சுக்களில் அதுதான் சொல்ல போகிறேன். எங்கள் தமிழ் கலாச்சாரம் எடுத்து பார்த்தால் மருத்துவ முறையில், அதாவது ஆதி கலாச்சாரம் என்று சொல்லும் போது 5,000 to 6,000 years old என்று சொல்றாங்க. அப்படியான கலாச்சாரம் வந்த நாங்கள் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று வாழ்ந்தவர்கள் என்று எங்கள் முன்னோர்கள் சொன்னார்கள். அதைத்தான் திருவள்ளுவரும் The works of Hippocrates, அது 459 இருந்து 370 BC, இவர்தான் இந்த மாடர்ன் மெடிசின் ஃபாதர். அவர் கூட 300 மெடிசினல் பிளான்ஸை பற்றி காய்ச்சிருக்கிறார். இதை நான் ஏன்னு சொல்றேன் என்றால், நான் இந்த பிளான்ட்களை பற்றி கதைக்க போறதில்ல, மெடிக்கல் மெத்தடாலஜின்னு சொல்றேன். ஆதி மனிதன், நான் எத்தனையோ என்ற பேச்சுகளில் சொல்லியிருக்கிறேன், பெண்கள் தான் மருத்துவத்துக்கு முன்னோடிகள். அவர்கள் தான் குழந்தைகளை பராமரிக்கும் போது அவர்களால் ஒரு குழுவின் தலைவியா இருந்தார்கள். ஹண்டிங்கன் கதரஸ் பொறுக்கி தின்ற காலத்துல காட்டுக்குள்ள பழங்களையும் நிலைகளையும் எது நல்லது எது கூடாதுன்னு கண்டுபிடித்தவர்கள் அவர்கள். அது போலதான் மெடிக்கல் சிஸ்டத்துக்கு வரைக்க கைனகாலஜி, அதாவது குழந்தை பிறக்கிறதெல்லாம் பெண்கள் கையிலான் இருந்தது. அப்போ பெண்கள் மருத்துவத்தை பற்றி அது பெரிய ஒரு சாப்டரா ஒரு நாளைக்கு நாங்க பேசலாம். பிளான்ட்ஸ் தான், மூலிகைகள் தான் ஆதி காலத்துல மனுஷர் தேவைகளை பார்த்து கொண்டிருந்தது. அடுத்தது
மனிதர் மூவ் பண்ணக்குள்ள அந்த மாற்றங்கள் இப்படி வர தொடங்கினு சொல்றதுக்கு தான் இந்த இது போட்டிருக்கிறேன். மார்க்கோ போலோ ஜேர்னிஸ் டு 13th century இந்த வஸ்கோடி காமா அவையெல்லாம் போக தொடங்கினோடனே என்ன மாதிரி resulted in many medicinal plants being brought into Europe. அதாவது உதாரணத்துக்கு சொல்ல போனா ஸ்பானியர்ஸ் மெக்சிகோக்கு போன போதுதான் கற்றாழை எல்லாம் நாங்க கண்டுபிடிச்சோம், பச்சை மிளகாய் எல்லாம் கண்டுபிடிச்சோம், பொட்டேட்டோஸ் கண்டுபிடிச்சோம். நாங்க கண்டுபிடிக்கல, அங்க கொண்டு வந்தாங்க. அப்ப எங்கட காலத்துல மிளகு ரோம் நாட்டுக்கு போய் அதுக்கு பேர் என்ன தெரியுமா? சிவனராணி. அவ்வளவுக்கு மிக சிவனராணி மிளகுக்கு பேர். ஆதி காலத்துல அந்த அளவுக்கு பெரிய இம்பார்ட்டன்டான ஒரு சாமான இருந்திருக்குது. பிசி 10th century சொலமன் மகாராசா, அதாவது யூதர்களின் மகாராசா, அவருக்கு பட்ட முடிசூட்டு விழா நடக்க தமிழ்நாட்டிலிருந்து தமிழரசர்கள் அனுப்பினது சந்தனம், வாசனை திரவியம். அடுத்தது டெக்கரேஷனுக்கு பீகாக். அந்த அளவுக்கு எங்களின் கலாச்சாரத்துல மிக இம்பார்ட்டன்டான விஷயம் எல்லாம் இருந்திருக்குது. இந்த லேட் ஏர்லி 19th century இருந்தால் இந்த மெடிக்கல் சிஸ்டம் மாறத் தொடங்கினது என்றால் கலாச்சார ரீதியாக இருந்த மாற்றங்களுக்கால மாடர்ன் மெடிசன் ஆரம்பிச்சுது. அதுக்கு கொலனைசேஷன் ஒரு காரணம். கொலனைசேஷனை பற்றி நான் சொல்ல நீங்கள் விருப்பமானால் என்ற பிளாக்ல போய் மெடிக்கல் டிஸ்கோர்ஸ் என்று பார்த்தீங்கள் என்றால் அதுல என்ன மாதிரி இந்த வெள்ளக்கார காங்கிரஸ் இந்த ஆதிக்கத்துக்கு போனவே அங்க இருந்த எல்லாரும் தங்களை பிளாக் பீப்புளா ஜஸ்ட் அபவுட் அவங்க மனிதர்கள் தான், ஆனால் நியர்லி இது அனிமல்ஸ், இந்த மாதிரி கலைக்க தெரிஞ்ச அனிமல் மாதிரி தான் நடத்தினவங்க. 1830 நினைக்கிறேன் பிரெயின் சின்னதா பெருசாண்டு டெஸ்ட் பண்ண தொடங்கினவங்க. அது இன ரீதியாக எப்படி இந்த மெடிசன் பாகுபாடு பட்டதுன்றதுக்கு அது பெரிய ஒரு பிரம்மாண்டமான கட்டுரைகள் இருக்கிறது. அதெல்லாம் எங்களை ரிசர்ச் பேப்பர்ஸ். அப்போ நாங்கள் இன்றைக்கு நாங்கள் கலைக்க போறது கலந்துரையாடல். ஏனென்றால் இங்கு இருப்பவர்கள் எல்லாம் பலவர்கள் மிகவும் படித்தவர்கள், அனுபவம் உள்ளவர்கள், எல்லாரும் விஷயங்களை தெரிந்து கொள்வதில் ஆர்வமுள்ளவர்கள் என்பதற்காக நான் இந்த ப்ரோக்ராமை பாபு மாஸ்டரோட சேர்ந்து செய்ய யோசிச்சேன். இனி பாபு மாஸ்டர் இந்த கொஷன் பண்றத கண்டினியூ பண்ணுவாரு நினைக்கிறேன். அவர் இந்த 3 கொஷன் கொடுத்த நான். நன்றி நன்றி ராஜேஷ் பாலா மாஸ்டர், நன்றி, மிக்க நன்றி. இன்றைய தலையங்கம் கலாச்சாரமும் மருத்துவ முறைகளும், கல்ச்சர் மெடிக்கல் மெத்தட்ஸ். ஸோ முதலாவது கல்ச்சர்ண்டா எங்களுக்கு என்னென்று தெரியணும், சுருக்கமாக சொல்றேன். உங்களுக்கு என்னென்னா பதில் சொல்வதற்கு சில வழியில நான் கூறுவதும் உதவியாக இருக்கும். அதாவது இந்த கியூரியோசிட்டி, கம்ஃபர்ட், கிளாரிட்டி அண்ட் கான்ஃபிடென்ஸ், அதாவது ஆர்வம், ஆறுதல், தெளிவு, நம்பிக்கை, இதெல்லாம் 4ம் சேர்ந்து இந்த 4 Cs சொல்வார்கள் கல்ச்சருக்கு. அதே மாதிரி இன்னொரு 4 Ps இருக்குது. அந்த 4 Ps என்பது என்னவென்றால் பீப்புள், ப்ரோசஸ், ப்ரோஆக்டிவிட்டி அண்ட் பர்பஸ். மக்கள், செயல்முறை, முன்முயற்சி, நோக்கம். இது எல்லாத்துலயும் இந்த 4 Pஸும் ஈக்குவலாக மிக்ஸ் பண்ணி வர கலவை தான் இந்த கல்ச்சர். அந்த ஆனபடியா இந்த மெடிசின், இந்த பாரம்பரிய மெடிசினுக்கும் இந்த கல்ச்சரோட மிகவும் ஒன்று பின்னி பிணைந்தது ஒன்று. இந்த 4 Cயும் 4 Pஸும் என்றபடியை கூறிக்கொண்டு, அதை விட நான் இன்னொன்று கூறிக்கொள்கின்றேன். இந்த ஹூவின் டெபினிஷனின் படி இந்த ட்ரெடிஷனல் மெடிசின் என்ன கூறுகிறார் என்றால், it is a sum of total knowledge, skills and practices based on theories, beliefs and experience என்று டெபினிஷன் கொடுத்திருக்கிறார்கள். அதாவது அவங்க எல்லாருக்கும் தெரியும் இது எவிடன்ஸ் பேஸ்ட் இல்லை என்று. இருப்பினும் நாங்கள் உங்களுடைய விழாவுக்கு நாங்கள் இப்படி செல்வோம். 3 வினாக்களை நாங்கள் இங்கு தொடுக்க இருக்கின்றோம். முதலாவது வினா, இன்று நடைமுறையில் இருக்கும் பெரும்பாலான மருத்துவ முறைகள் எவை? இன்று நடைமுறையில் இருக்கும் பெரும்பாலான மருத்துவ முறைகள் எவை? இதுல நீங்கள் நிறைய இருக்கின்றன. நீங்கள் ஒவ்வொன்றையும் சொல்லலாம், சாட் பாக்ஸிலும் போடலாம். கையை உயர்த்தினால் கோஹோஸ்டுக்கு கஷ்டமா இருக்கும் எல்லாரையும் அன்மியூட் பண்ணி சொல்றதுக்கு. சாட்ல போட்டா நான் இந்த நான் ஐ கேன் டெல் யூ என்ன சொல்றீங்கன்னு நான் சொல்ல முடியும் என்னால் இங்கு.
உங்களோட விருப்பம், நீங்கள் கை வைத்தியும் சொல்லலாம். அதாவது கேள்வி வந்து திரும்ப சொல்லுகின்றேன், இன்று நடைமுறையில் இருக்கும் பெரும்பாலான மருத்துவ முறைகள் எவை? சைலன்ஸா இருக்கிறீங்க. நீங்க மூன்றையும் சொல்லி போட்டு அதை ஆயத்தப்படுத்த பெண் கை போட்டு கதைக்கலாம். இரண்டாவது கேள்வியே சொல்லுகின்றேன், மேற்கத்திய மருத்துவத்துக்கும் பாரம்பரிய முறைகளுக்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன? இரண்டாவது வினா, மேற்கத்திய மருத்துவத்திற்கும் பாரம்பரிய மருத்துவத்துக்கும் முறைகளுக்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன? மூன்றாவது, எப்படி எங்கள் பாரம்பரிய சுகாதார சிந்தனைகளை எதிர்கால சந்ததியினருக்கு விளக்கலாம்? எப்படி எங்கள் பாரம்பரிய சுகாதார சிந்தனைகளை எதிர்கால சந்ததிக்கு விளக்கலாம்? இதுதான் 3 கேள்விகளும் நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள். முதலாவது கேள்வியை திரும்ப சொல்கிறேன், இன்று நடைமுறையில் இருக்கும் பெரும்பாலான மருத்துவ முறைகள் அவை? உதாரணமாக நீங்க சித்த வைத்தியிலிருந்து நீங்கள் துவங்கி எங்கும் போகலாம் இல்லையா? அது பூர்வீக கொடுவியலின் மருத்துவங்கள் வரை இதாவரை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். காட்டுங்க, சொல்லுங்க. உங்கள் கரங்களை போட்டு கலந்து கொள்ளலாம். எங்கே உங்கள் கரங்கள்? ஓடிட்டுதான் அருந்ததி மாஸ்டர் சட்லையும் போடலாம். நான் ஒன்று சொல்றேன், மெட்டாக்களுக்கும் இடம் கொடுப்பேன். ஆயுர்வேத வைத்தியம். நன்றி நன்றி நன்றி. கலைவாணி மாஸ்டர். குடிநீர் என்று சொல்றேன், இந்த அவித்து குடிப்போம், மல்லி சீரகம் எல்லாம் அடித்து குடிக்கிற அந்த குடிநீர் வைத்தியம். குடிநீர் வைத்தியம், ஓ அப்படி ஒன்று, எனக்கு இப்பதான் தெரியும். வெரி குட் வெரி குட். குடிநீர் வைத்தியம், சரி சரி. இது வந்து அந்த அறுசுவை வைத்தியம் மாதிரி, இது ஒரு குடிநீர் வைத்தியம் ஒன்று இருக்கிறது. நன்றி நன்றி. சுகேந்திரா, சாரி சாரி சூர்யா. இப்பொழுது நான் தண்டை பார்த்து கொண்டு வசந்தா மாதவன். வசந்தா மாதவன் வாங்கோ. வணக்கம் எல்லோருக்கும், நன்றி. சித்த வைத்தியம். சித்த வைத்தியம், ஓம். ஆமாம், நல்ல மறுமொழி சொன்னீங்களா. அதுதான் மிகவும் முக்கியமான ஒரு வைத்தியம். கிட்டத்தட்ட 1048 நோய்களுக்கு அது மருத்துவம் கொடுப்பதாக கூறப்படுகின்றது. அடுத்தது சூரி மாஸ்டர், சூரி ஃப்ரம் யூகே. வீடியோல வரையில சொல்லுங்க. என்னன்னா நான் சொல்ல வர்றது அக்குபஞ்சர் வைத்தியம். அக்குபஞ்சர் சரியா சொன்னீங்களா. அது ஒரு வகை வைத்தியம் தான். சரி, நன்றி. அடுத்ததாக ஜேம்ஸ் சுரேந்திரா மாஸ்டர். சுரேந்திரா மாஸ்டர். பாட்டி வைத்தியம். பாட்டி வைத்தியம், ரைட், ஓகே, சரி. ஜேம்ஸ் ஆல்ஸ்டன் மாஸ்டர், ஜெர்மனியில இருந்து வாருங்களேன். இப்ப புதிதாக முளைத்திருக்கிற வைத்தியம் யூடியூப் வைத்தியம். பைத்தியம், யூடியூப் பைத்தியம். This is the best chance. இதுதான் சிறப்பான வழியா இருக்குது. யூடியூப்ல பார்த்து வைத்தியம் பார்க்கிறது. வெரி குட். தேங்க்யூ வசந்தா மாஸ்டர். வசந்தா மாஸ்டர் மறுமொழி வந்துதான் மிக சிறந்த முதலாவது. பாபு கிருஷ்ணராஜ மாஸ்டர். மாஸ்டர் நீங்க சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இப்போ செய்ய உள அமைதி மருத்துவம். அது இன்னொரு பெஸ்ட் ஆன்சர். வெரி குட். சிறப்பு 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 சிறப்பு. தலைவருக்கு சிறப்பான மறுபடியும் வந்திருக்க. பஞ்சாட்சர மைய வாங்குயா, சிட்னியில இருந்தீங்க, சொல்லுங்க. மெட்ராஸ்ல யுனானிக் வைத்தியம் யுனானிக் ஒரு வைத்தியம், அதுவும் சித்த வைத்தியம் போல வைத்தியம். நல்ல சரியா சொன்னீங்க. அந்த யுனானி வைத்தியம் வந்து இலங்கையில சுகாதார அமைச்சால அந்த ஆயுர்வேதம் சித்தம் எல்லாத்தையும் சேர்த்து நடத்தி கொண்டிருக்கிறதாக கேள்விப்படுகின்றன. சரியாக தெரியவில்லை. இப்படி 3ஐயும் சேர்த்து அங்க இலங்கையில் சுகாதார அமைச்சால் அங்கீகரிக்கப்பட்டு நடத்தப்பட்டு வருவதாக கேள்விப்படுகின்றேன். நன்றி. ராஜேஷ் மாஸ்டர் ப்ளீஸ். ஜகா இன்னொரு சொல்ல போறேன், அது நாங்க கொடுக்கலாம். ஹோலிஸ்டிக் என்று சொல்லுகிறார்கள், கூல் என்ற மாதிரி எல்லாத்தையும் சேர்ந்து பிராக்டிஸ் பண்ண வேணும். ஏன்னா ஒன்றிலேயும் சில விதமான வித்தியாசமான பயன்கள் இருக்கின்றன. அப்ப அதோ ஒன்று நாங்கள் எக்ஸ்க்ளூட் பண்ணாமல் ஹோலிஸ்டிக்க பார்க்கிறதா நினைக்கப்படுது. ஆனா ஒரு கண்டிஷனுக்கு சிலதில் கூட சூட் பண்ணும். அப்படி என்றா பரவாயில்லை, அது ஃபாலோ பண்ணும். நீங்க டச் பண்ணிட்டீங்க ஜெகநாத். இந்த ஹோலிஸ்டிக் அப்ரோச் தான் இந்த ட்ரெடிஷனல் மெடிசின் இஸ் ஹோலிஸ்டிக் அப்ரோச் தான் உண்மையில. அது பார்க்க போனா டாக்டர் ஜெகன் நவரத்னம் ப்ளீஸ். ராஜேஷ் போட்டுருக்காங்க, கடைசியா தான் சொல்லுவாங்க, எல்லாம் சொல்லாம மறுபடியும். ராஜேஷ் பாலாவோ ராஜேஷ் சித்தமோ? ராஜேஷ் சித்தம் போட்டுருக்கான். ஹோமியோபதி. சரி மாஸ்டர், சரி மாஸ்டர். தேங்க்யூ. ராஜேஷ் மாஸ்டர் மன்னிக்கணும், நான் 2-3 வேலை பரலாச்சேன்னு கூட உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல, மன்னிக்கணும். ஸ்மால் ஸ்கிரீன்லாம் வந்துருக்கோம் எல்லாரும். சரி சொல்லுங்க ராஜேஷ் மாஸ்டர், வாங்க.
Homeopathic. Homeopathic. Very good, very good. எல்லாரும் இல்ல சொல்லுகிறீர்கள். இதுல Aromatherapy. Aromatherapy, right? Okay, அது modern one, yeah. சித்த வைத்தியம், யுனானி வைத்தியம், இஸ்லாமிய வைத்தியம் ஒன்று இருக்கிறதா கேள்விப்படுகின்றேன். ஜப்பானிய சம்போ வைத்தியம், ஆயுர்வேதம், அக்குபங்க்சர், பண்டைய சீன வைத்தியம், இயற்கை வைத்தியம், அறுசுவை வைத்தியம், மற்றது அவாசன குடிநீர் வைத்தியம், பாட்டி வைத்தியம். யாரு சொன்னது? எங்களை சுரேந்திரா மாஸ்டர் சொன்னது, அடுத்தது கலவாணி மாஸ்டர் சொன்ன குடிநீர் வைத்தியம். இதெல்லாம் நான் புதுசாக கேள்விப்படுறேன். நல்ல விஷயம். உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீர்கள். இத்துடன் நாங்கள் இப்பொழுது ராஜேஷ் பாலா மாஸ்டர் நான் கொடுத்து விட்டு ஒரு சில நிமிடங்கள் நீங்கள் தொகுத்து ஏதாவது கூறிவிட்டு நாங்கள் 2வது வினாவுக்கு செல்வோம். பாருங்கள். இந்த வைத்தியங்கள் மாடர்ன் மெடிசன் அதுக்கும் மற்றதெல்லாம் ஏன்ஷியன்ட் மெடிசன் தான். அதர் மெடிசன் அதர் மெடிசன் வரைக்கும் ஆயுர்வேதிக் மெடிசன் ஹோல் ஆஃப் இந்தியா ப்ராக்டிஸ் பண்ணது. சித்தா மெடிசன் ஸ்பெசிஃபிக்கலி ஃபார் த தமிழ்நாடு மெடிசன். These are 5,000, 6,000 years old medicine. அதுக்கு பிறகு யுனானி மெடிசன் ஸ்பெசிபிக் ஃபார் கிரீக் மெடிசன். யுனானி என்றது அரப் பேர், கிரீக்கு வச்ச பேர். யுனானிஸ்தான் தான் கிரேக். அவன் அரப் கூப்பிடுறது யுனானிஸ்தான். ஸோ யுனானி மெடிசன், கிரீக் மெடிசன். யுனானி மெடிசன் ஸ்டார்ட் ஃப்ரம் ஹிப்போக்ரட்ஸ். அவர் ஆரம்பிச்சதுல தான் வந்தது. ஆனால் அதுக்கு பிறகு BC 323 அலெக்சாண்டர் இந்தியாவுக்கு போயிருக்க அவருக்கு அந்த புடிஸ்ட் மெடிசன்ல இன்ட்ரெஸ்ட் வந்தபடியா அதுவும் சேர்ந்திருக்குன்னு சொல்லப்படுது. ஆனால் ரிசர்ச்ல சொல்லப்படுது யுனானி மெடிசன், ஆயுர்வேதிக் விஷயங்களும் அதில் இருக்குதுண்டு. அடுத்தது ஒரு ஆள் அடுத்தது சித்தா வைத்தியம், ஆயுர்வேதிக் மெடிசன், யுனானி மெடிசன், அக்யூபங்க்சர், அது சைனீஸ் ஸ்பெசிபிக். அதான் கலாச்சார முறைகளும் மருத்துவ முறைகளும். இதுகெல்லாம் கலாச்சார முறைகள். ராதா மாஸ்டர் போட்டிருக்கிற ரிஃப்ளெக்ஸாலஜி அதே மாதிரி ரிஃப்ளெக்ஸாலஜி எல்லாம் ஆயுர்வேதிக் குள்ள வரும். எனிவே, அப்புறமா அக்யூபங்க்சர் மெடிசன், Chinese medicine, specifically Chinese medicine, 2,000 pressure points in the body. So they stimulate the body. So they start with the no value. Holistic medicine, Ayurvedic medicine, Siddha Vaidya medicine, Unani medicine, almost all the medicine, the holistic medicine. மற்றது ஹம்சி மெடிசன் இருந்து அது புடிஸ்ட் மெடிசன். புடிஸ்ட் மெடிசன் மெயின்லி அபவுட் கிட்டத்தட்ட நாங்கள் செய்கிற ஸ்ரீகாந்த் ராஜா ஹம்சி மெடிசனுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கிற மாதிரி. அண்ட் மோஸ்ட் டு டூ வித் மெடிடேஷன். புடிசம் ஆல் டு டூ வித் மெடிடேஷன், மைண்ட்ஃபுல்னஸ், அதுகெல்லாம் இருக்குது. அது ஹம்சி மெடிசன். டிபேட்டியன் அதுதான் செய்வாங்க. மற்றது வூடு என்றால் வடக்கு ஆசிய நாடுகள் அதான் கூட செய்கிறவங்க, அது சாமனிசம் செய்கிறவங்க. ஆனால் வூடுன்றது ஆப்பிரிக்க நாடுகளில், ஆசிய நாடுகள்லாம் இருக்குது. எங்களோட ஊரில் நிறைய இருக்குது. என்ன தெரியுமா வூடு? பேயாடுறது, அப்படி இப்படி. அதாவது பலி கொடுக்கறது. அந்த நோயாளியை குளிப்பாட்டி அதை கொண்டு வந்து மந்திரம் சொல்லி சாமிக்கு பலி கொடுத்து அதுகளெல்லாம் வூடு. பெரும்பாலும் நீங்கள் ஆப்பிரிக்கன் மெடிசன்ல பார்த்தீங்களா என்றால் வூடு செய்வாங்க. எங்கட மெடிசன்ல அது whatever we do spiritual அதோட வரும். அடுத்தது வூடு, சாரி, ஃபெய்த் ஹீலிங் இருக்கு, தெரியும் தானே? ஃபெய்த் ஹீலிங்டா தெரியும் தானே என்னண்டு? ஃபெய்த் ஹீலிங் என்றால் இந்த ரிலீஜியஸ் முறைகள், ஜஹா விட்னஸ் செய்கிறதெல்லாம் ஃபெய்த் ஹீலிங். எவ்ரி ப்ரேயர்ஸோட செய்கிறது. போய் கலாப்பிரசங்கம் செய்கிறது, பிரார்த்தனைகள் செய்கிறது, எல்லாம் ஃபெய்த் ஹீலிங். அந்த பாடல்கள்லாம் கூட இருக்கும் அதில். அடுத்தது உருள்றது, அங்க பரிசனம் செய்யறதெல்லாம் ஃபெய்த் ஹீலிங்கோட சம்மந்தப்படுறது. நீங்க ஒரு ஆள் சொன்னாங்க இல்லையா, தண்ணி வருத்தும் அதுண்டு. அது ஆயுர்வேதிக் மெடிசனோடும் வரும். சித்தா வைத்தியத்துல கூட இருக்குது. அது சித்தா வைத்தியத்துல அந்த விதம் இருக்கு. மற்றது
இன்றைக்கு இருக்கிறது கூட இருக்கிறது பிளாஸ்டிக் சர்ஜரி, காஸ்மிக்ஸ் எல்லாம் மாடர்ன் மெடிசனோட வரும். மாடர்ன் மெடிசனுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் என்றால், நாங்கள் இதை பற்றி தான் கதைக்க போகிறோம். மாடர்ன் மெடிசனை பற்றி நாங்கள் இந்த கொஷன் பண்ண மட்டும் சொல்லுவோம். இப்போ நாங்கள் சொல்லி போட்டு தானே அந்த கல்ச்சர் அந்த மெடிக்கேஷன் முறைகள் பெரும்பாலானவை. ஏனென்றால் நாங்கள் 193 கண்ட்ரிஸ் யுனைடெட் நேஷன்ல அங்கத்தவராக இருக்குது. ஆனால் கிட்டத்தட்ட 203 கண்ட்ரிஸ் இன் த வேர்ல்டு. அப்போ 283 அதில் 6,500 லாங்குவேஜ் பேசுகிற மக்கள் இருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு கண்ட்ரிலையும் எத்தனையோ குரூப் இருக்கும். அத்தனை குரூப்பும் ஒரே மெடிக்கல் முறை வச்சிருக்க மாட்டாங்க. ஸோ நாங்கள் இப்போ கதைச்சது இன்டர்நேஷனல் தெரியப்பட்ட மெடிசன் தான் கதைக்கிறோம். ஹோமியோபதியை பற்றி நாங்கள் சொன்னோம். ஹோமியோபதி 1917 அது பிரபலப்படுத்தப்பட்டது, ஜெர்மனில் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது. ஆனால் அது 2016-17 நாங்கள் இங்கிலாந்துல அதை பெருசாக எடுக்கிற இல்லை. ஏனென்றால் பிகாஸ் ஹோமியோபதி மெடிசன் என்றால் டைலூட்டட் மெடிசன் என்று சொல்றது. they don't give the exact. நாங்கள் இப்போ 10 milligram this 5 milligram that சொல்லி கொடுக்குற மாதிரி அவை கொடுக்குற இல்லை. ஸோ தே ரிடியூஸ் த மெடிசன். அந்த மெடிசிக்கல் என்ன மாதிரி விஷயங்கள் கொடுப்பாங்கன்னா, சைக்காலஜிக்கல் மெடிசன் அந்த பிசிக்காலஜிக்கல் மெடிசன் ரெண்டும் கொடுப்பாங்க. ஆனால் அது இந்த சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ண இல்லைன்னு வெஸ்டர்ன் மெடிசன் அதை இப்போ எடுக்கிற இல்லை. இதெல்லாம் ஆல்டர்னேட்டிவ் மெடிசனாக இருக்குது. நாங்கள் இப்போ உலகமா சொல்லிக்க என்ன மாதிரி இந்த மாடர்ன் மெடிசன் இவைகளை பார்த்து கொண்டிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடுத்த செல்வம் அதுக்கு செல்வதற்கு முன்பாக கான்குனேசனும் டாக்டர் நவரனும் திரும்ப கை போட்டுற எந்த கேள்விக்கு மறுமணி செல்ல போறாங்க எனக்கு தெரியவில்லை. அதே ராதை மாஸ்டர் இங்கு ரிஃப்ளெக்ஸாலஜின்னு போட்டு அது கூறப்பட்டு உள்ளது. அதற்கு பிறகு கமலா குனேசன் மாஸ்டர் கூறியிருக்கின்ற முத்திரைகள் கூட ஒரு நிவாரணம் தான் என்று கூறுகிறார்கள். அதாவது முத்ராஸ், நாங்கள் எடுக்கிற கையில் இருக்கிற முத்ராஸ், அதுவும் ஒரு நிவாரணம். மாஸ்டர் வாங்க முதல், அது பிறகு நான் மாஸ்டர் இல்லை. என்னென்றால் நீங்கள் ஒரே ஒரு முக்கியமான வைத்தியம் இருக்கிறது, அது சித்த வைத்தியத்தோட சம்பந்தமானது. பொதுவாக அது பண்டைய தமிழர்களால் கையாளப்பட்டது. என்னென்றால் அதை நான் தமிழராட்சி மாநாட்டுக்கு போன பொழுது அதை பற்றி ஒரு இதே வைத்தாங்க. இந்த மலேசியாவில் ஒரு செமினார் மாதிரி வச்சாங்க. அது என்னென்ன அந்த வைத்தியத்துக்கு என்ன பேர் என்றால், குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு ஒரு வர்ம வைத்தியம் என்று, குழந்தை பேருக்கான வர்ம வானமான மருத்துவம். அதை ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் மேனேஜ்மெண்ட் ஆஃப் இன்ஃபர்டிலிட்டி பை சித்தா வர்மம் தெரப்பி என்ற ஒரு தெரப்பி என்றதை நான் அதை பற்றி ஆய்வு செய்தார்கள். அதை அவர் சொல்ல வைக்கத்தான் நான் அது சித்த வைத்தியத்தில் ஒரு பகுதிதான். நன்றி கான்குவேஷன் மாஸ்டர், மிக்க நன்றி. இப்பொழுது நவரத்ன மாஸ்டருடன் நாங்கள் இந்த முதலாவது வினாவுக்கு முடித்துக்கொண்டு இரண்டாவது போனோம். நவரத்ன மாஸ்டர் வாங்கோ, தயவு செய்து நேரம். வணக்கம். ஹோமியோபதி இப்ப இல்லைன்னு சொன்னது போல என்றால், லண்டன்லேயே ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கு, ஹோமியோபதிக் ஹாஸ்பிட்டல். அது ஒன்று. ரெண்டாவது ஹிப்னோசிஸ் ஒரு வைத்தியம் இருக்கு. ஹிப்னோசிஸை பாவிச்சு பல பேருக்கு நோய்களை குணப்படுத்துகிறார்கள். நன்றி. நேரம் அரை மடத்தியால நீங்க எடுத்து போட்டீங்க. மறுமொழி சொல்றேன். ஏனென்றால் ஹோமியோபதி இஸ் நாட் பேண்ட், பட் சயின்டிபிக்கலி நாட் ப்ரூஃப் தான் மெடிக்கல் இந்த மெடிக்கல் சிஸ்டம் சொல்லி இருக்குது. நாட் சயின்டிபிக்கலி ப்ரூவ். they can practice if the people want to go, up to them. ஆனால் இப்போ எங்களை ஆயுர்வேதிக் மெடிசன் சித்த வைத்தியம் எல்லாத்துக்கும் அந்த மரபு தான் சொல்றாங்க. நாட் சயின்டிபிக்கலி ப்ரூவ் பண்ணது. மாடர்ன் மெடிசன் இது எக்ஸாக்ட்லி திஸ் அப்படி சொல்ல இல்லாமல் இருக்குது என்றால் நோ இன்வெஸ்டிகேஷன் அதெல்லாம் இல்லாதபடியா நாங்கள் ஒரு மாடர்ன் மெடிசன்ல ஒரு ஆளுக்கு சுகம் இல்லை என்றால் we take x-ray, we take this, blood take blah 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 blah. ஆனால் அந்த ஆயுர்வேதிக் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ல அதெல்லாம் செய்தபடியா ஸோ இந்த மாடர்ன் மெடிசன் versus ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் இதுகள் தான் வருது. ஆனால் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் all of them are holistic. ஒரு மனுஷனை அந்த மாடர்ன் மெடிசன் compartmentalize the human body.
குமாட்மெண்டல்னா தலைக்கு ஒரு வருத்தம், காதுக்கு ஒரு வருத்தம், கண்ணுக்கு ஒரு வருத்தம், அந்த நியூரோலஜிஸ்ட், கைனகாலஜிஸ்ட், blah blah blah. ஆனால் ஆயுர்வேதிக் டாக்டர் அப்படி இல்லை. ஸோ இட்ஸ் அ ஹோலிஸ்டிக் மெடிசன். அதுபோல ஹோமியோபதியும் ஹோலிஸ்டிக் மெடிசனை தான் பார்க்கணும். ஆனால் சயின்டிஃபிக் படி பிரிட்டிஷ் மெடிக்கல் சிஸ்டம் அதை அக்செப்ட் பண்ண இல்லையென்று 2016-17 டிக்ளேர் பண்ணு சொல்லப்பட்டது டாக்டர். அதுல ஐயா அம்மா, homeopathy is a system where you improve the immune system by giving a little bit of the poison to build up immunity. Yes, that is the system, and it is not. Yeah, it is practiced. Some GPs are still prescribing homeopathic medicine. Okay, that's allowed. Thank you. Thank you. நன்றி. இரண்டாவது கேள்விக்கு போவோமா? மேற்கத்திய மருத்துவத்திற்கும் பாரம்பரிய மருத்துவத்திற்கும் மருத்துவ முறைகளுக்கும் உள்ள வேறுபாடுகள். மேற்கத்திய மருத்துவத்திற்கும் பாரம்பரிய மருத்துவ முறைகளுக்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன? இரண்டாவது கேள்வி. உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். யாராவது? டாக்டர் நவரத்னம் வாங்கோ, சொல்லுங்கோ. வணக்கம். மேற்கத்திய வைத்தியம் அளந்து எல்லா விஷயங்களையும் அளந்து செய்கிறார்கள். ஒன்று என்றால் அளவென்றால் பிளட், யூரின், அது எல்லாத்தையும் அளந்து அதிலிருந்து ஒரு நோயை கண்டுபிடித்து அப்படி சயின்டிஃபிக் என்று சொல்லி செய்கிறார்கள். ஆனால் பாரம்பரிய வைத்தியம் கையை பிடிச்சு பார்த்து, நாடி பிடிச்சு, குணத்தை கேட்டு நோய்க்கு மருந்து செய்கிறார்கள். ஒன்று. ரெண்டாவது, மேற்கத்திய வைத்தியத்தில் அந்த சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் கேம் இன் டு ஃபோர்ஸ். அதுக்கு முதல் செய்த என்று சொல்கிறார்கள். ஆனால் இந்த மயக்க மருந்து கொடுத்து சர்ஜரி செய்கிறது மேற்கத்திய வைத்தியத்திலான் அறிந்திருக்கிறேன். ஆரம்பத்திலே இந்தியாவிலே சர்ஜரி உடம்பை ஓப்பன் பண்ணி செய்தார்களோ தெரியாது. நாம் அறிந்த வழியில் இலங்கையில் எலும்பு பொறிஞ்சால் 10 போடுறது தான் அப்போ அந்த பரம்பரை வைத்தியத்தில். ஆனால் இப்பொழுது அந்த அந்த முறிஞ்ச இடத்தை துறந்து கம்பி வச்சு பூட்டி செய்கிறார்கள். அதான் வித்தியாசம். நன்றி. நன்றி. அடுத்து ஜேம்ஸ் மாஸ்டர், சொல்லுங்க. வணக்கம். அதாவது மேற்கத்திய மருத்துவ முறையிலே என்னவென்றால் வேகமாக குணப்படுத்தப்படுகிறது. ஆகையினாலே மக்கள் பாரம்பரிய மருத்துவ முறையை விட்டு மேற்கத்திய மருத்துவ முறையை நாடுவது உடனடியாக தங்களுக்கு சுகம் பெற வேணும் என்பதனாலே. ஆனால் அதனாலே பக்க விளைவுகளும் அதிகமாக இருக்கின்றன. அவ்வளவுதான். நன்றி. நன்றி. அடுத்து வசந்தா மாதேவா, ப்ளீஸ். வணக்கம் எல்லோருக்கும். வணக்கம். என்னென்ன மேற்கிந்திய வருத்தம் ஜேம்ஸ் மாஸ்டர் சொன்ன மாதிரி உடனடியாக குணப்படுத்துவது. அதோட அதுல ஒரு விதமான கஷ்டம் இல்லை. சும்மா மருந்து எடுத்து தண்ணியோட விழுங்கிட்டு போக வேண்டியதுதான். ஆனா மற்ற வைத்தியம் நாங்கள் கணக்க ப்ரோசஸ் எல்லாம் அதை அவிச்சு காய்ச்சி வடிச்சு அப்படி என்று கணக்க அதுல இதுகள் எல்லாம் கலந்து அவிக்கணும். அப்படியெல்லாம் வேலைகள். அதை கொஞ்சம் நாள் செல்லும், உடனே மாறாது, கொஞ்ச நாள் செல்லும். அதுதான் உள்ள வித்தியாசம். நன்றி. நன்றி வசந்தா மாஸ்டர். பஞ்சாச்சரம் மாஸ்டர். மேற்கத்திய மருந்துகள்ல சில ஒவ்வாமையும் இருக்கிறது. அதாவது அந்த மருந்துகள் சிலதில் ரியாக்ஷனும் ஒன்று இருக்கிறது. ஆனால் கீழத்திய மருத்துவம் என்றால் இந்த ஹேர்பல் அதுகள் குறைவாக இருக்கலாம் என்றதை தான் நான் அறிந்து கொண்டேன். மற்றது மேற்கத்திய வைத்தியம் முழுசாக மாறுறதுக்குரிய ஒழுங்குகள் இல்லாமலும் இந்த கீழத்திய வைத்தியம் அடிப்படையிலிருந்து அதை சரி செய்கிறது மாதிரியும் தான் நான் அறிந்த வரையில் இருக்கிறது. அது என்ன மாதிரி என்றால் மேற்கத்திய வைத்தியம் அந்த நோவை நிப்பாட்டுறதை ஒழிய நோய் ஏன் வந்தது என்றதை
பற்றிய ஆராய்ச்சிகள் குறைவு. ஆனா அந்த ஆயுர்வேதிக்கில் நோவை நிப்பாட்டுறதுக்கு அவ ட்ரீட்மெண்ட் செய்யறதுல நோ ஏன் வந்ததுன்றதை தான் யோசிப்பார்கள். ஆனா ரிசல்ட்ஸ் 2 ரிசல்ட்ஸும் எப்படி என்றது எது பெட்டர்ன்றது எனக்கு சரியா சொல்ல தெரியாது. நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்து கண்கோங்க மாஸ்டர் சொல்லுங்க. நன்றி ஐயா, நன்றி அம்மா. நீங்கள் நீங்க அவர்களை வந்திருப்போம். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்வதை நாம் மறக்கக்கூடாது. என்னென்றால் இந்த ஐயா நவரத்னம் ஐயா அவர்கள் கூறினார்கள் அந்த சர்ஜரியை பற்றி. நான் இதுல போட்டு பார்த்தேன். The earliest known surgical intervention is a leg amputation performed on a child in Borneo around 31,000 years ago. உண்மை போய் தெரியல. அதை ஒன்று சொல்ல தான் விரும்பினேன். முக்கியமாக அது மற்றது நான் சொல்ல இருந்த விடயத்தை பஞ்சாச்சரம் ஐயா அவர்கள் சொல்லிவிட்டார்கள். சைடு எஃபெக்ட் அது ஒரு பகுதியா சொல்லுவார்கள். ஆங்கில வைத்தியத்தில் சைடு எஃபெக்ட் இல்லாட்டி அது மருந்தல்ல என்று கூறுவார்கள். அது உண்மை போய் தெரியவில்லை. அப்படித்தான் எனக்கு அது அனுபவப்பட்டு கொண்டிருக்கிறேன். எனக்கு கன பிரச்சனை இருக்கு. நான் அதை எனக்கு அவர்கள் கண்டுபிடிக்க இல்லாம இருக்கு. அவர்கள் இப்ப கன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க எனக்கு இது பிரச்சனை காரணம் சைடு எஃபெக்ட்ஸ் ஆஃப் த டேப்லெட்ஸ் என்றுதான் சொல்றாங்க. அப்ப நிச்சயமாக ஆங்கில வைத்தியத்தில் எத்தனையோ சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு. அதுக்கு பகுதியா தான் சொல்லுவாங்க. சைடு எஃபெக்ட் இல்லாட்டி அது ஆங்கில வைத்தியம் இல்லை என்று கூறுவார்கள் என்றதை கூறுவதற்கு நான் விரும்பினேன். நன்றி ஐயா. இப்போ போல் ஜோசப் அவர்களை கேட்கின்றேன். சைடு எஃபெக்ட்ஸ் மற்ற ஆயுர்வேத மருந்துகளில் அதை ஆராய்ச்சி செய்தார்களா? உங்கள் கருத்தையும் சொல்லுங்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி எல்லாரும் நலமாக இருக்கிறீங்களா? நலம்தானே. ஆர்வமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் இந்த உரையாடல். உங்களுடைய உரையாடல் எல்லாம் என்னுடைய கிளினிக்ல இருக்கிற பேஷண்ட்ஸ் எல்லாம் வெளியில இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நன்றி. நல்லது. இந்த மாதிரியான உரையாடல்கள் உண்மையில ரொம்ப அவசியம். 2 பேருக்கு நான் ராஜேஷுக்கும் மற்ற எங்களுடைய மாஸ்டர் பாபு மாஸ்டருக்கும் முக்கியமாக நான் நன்றி சொல்ல வேண்டும். இந்த ஓகே. ஸோ இந்த விவாதங்கள் உண்மையில நல்லது தான். ஆனால் சில விடயங்களை நாங்கள் பொதுவழியில் சொல்லுகிற பொழுது சரியான தகவல்களை சொல்ல வேண்டும். அது ரொம்ப முக்கியம். அதில் எங்களுடைய நவரத்னம் மாஸ்டர் சொன்ன மாதிரி சில மருத்துவம் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவங்கள், அங்கீகரிக்கப்படாத மருத்துவங்கள் அப்படின்னு இருக்குது. ஆமாம். அதில் குறிப்பாக எல்லோராலும் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது இப்போ ஆங்கில மருத்துவம் என்பது அதனுடைய வரலாறு பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 200 வருஷம்தான். விஞ்ஞானபூர்வமாக அது ஒரு 200 வருஷமாக. அதை பற்றி நாங்கள் ஒரு நாளைக்கு நான் பேசுவோம் தொடர்ச்சியாக. அதுக்கு முதல் இருந்த மருத்துவம் அப்போ 200 வருஷத்துக்கு முதல் இருந்த பல்வேறு நீங்கள் சொல்ல மாதிரி அந்த கலாச்சார ரீதியான பாரம்பரிய ரீதியான மருத்துவ முறைகள் எல்லாம் பல்வேறு நாடுகளில் மக்கள் கிட்டத்தட்ட இந்த உலகத்தில் தோன்றிய இனம் மனித இனம் தோன்றிய காலத்தில் இருந்து மருத்துவ முறைகளும் இருந்து கொண்டே இருக்கிறது. ஸோ அந்த வகையில் பிறகு விஞ்ஞானம் வளர வளர கண்டுபிடிப்புகள் வர 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 ஒவ்வொரு நோயினுடைய தாக்கங்கள் எப்படி வருகுது அப்படிங்கிறத அந்த அந்த இது ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி. அதை பற்றி ஒரு நாளைக்கு பேசுவோம். ஸோ அதை கண்டுபிடிக்க மருத்துவ முறைகளும் அதனுடைய தேவையும் மாறிக்கொண்டு வருகிறது. இதில் பொதுவாக ஆங்கில மருத்துவம் எல்லோருக்கும் தெரியும், மாடர்ன் மெடிசின் அப்படிங்கிறது. அதில் ஒரு கட்டமைக்கப்பட்ட வரைமுறைகள் அதில் இருக்குது. இப்படி செய்ய வேண்டும், இப்படியான ஆராய்ச்சிகள் அதெல்லாம் இருக்கிறது. அதற்கு அடுத்து உலக அளவில் நான் சொல்கிறது விஞ்ஞானபூர்வமான தகவல்கள். அதுக்கு அடுத்து உலக அளவில் அதிகமான மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிற செய்யப்படுகிற மருத்துவ முறை ஹோமியோபதி மருத்துவ முறை. அதற்கு அடுத்து கீழத்திய நாடுகளில் ஆயுர்வேதம், இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் சித்த மருத்துவம், இப்படி இதை அடுத்து பல்வேறு மருத்துவ முறைகள் இருக்கு. இதை அடுத்து இயற்கை மருத்துவ முறை, நேச்சுரோபதி அப்படிங்கிற மருத்துவ முறைகள்லாம் இருக்கிறது. ஸோ இதில் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவ முறைகள் இருக்குது. அதை யார் அங்கீகரிச்சாங்க அப்படிங்கிறது இல்லை.
இது ஒரு கமிட்டி, அதாவது வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்படின்ற உலக சுகாதார ஸ்தாபனத்தினால அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவ முறைகள் அப்படின்னு இருக்குது. அந்த மருத்துவ முறைகள் பல இடங்களில் முறையாக போதிக்கப்படுகிறது. உதாரணமாக இப்போ நீங்கள் ஹோமியோபதி அதை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தீர்கள். ஹோமியோபதி வைத்தியம் நாங்கள் 6 ஆண்டுகள் படிக்க வேண்டும். 6 ஆண்டுகள்னா ஆங்கில மருத்துவத்தையும் படித்து அதனுடைய டிகிரியே இப்போ எங்களுக்கு கொடுக்கப்பட்ட டிகிரியே பேச்சுலர் ஆஃப் ஹோமியோபதி மெடிசின் அண்ட் சர்ஜரி, BHMS. அதே மாதிரி இப்போ இலங்கையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில், கொழும்பு பல்கலைக்கழகத்தில் ஆயுர்வேதம் படிக்கிறார்கள். இந்தியாவிலேயும் ஆயுர்வேதம் படிக்கிறார்கள். அது பேச்சுலர் ஆஃப் ஆயுர்வேதிக் மெடிசின் அண்ட் சர்ஜரி. அதே மாதிரி இப்போ எங்களுடைய ஹோமியோபதி மருத்துவத்திலையும் ஆயுர்வேத மருத்துவங்களையும் சித்த மருத்துவத்திலையும் MD படிப்பும் இருக்குது. டாக்டர் ஆஃப் மெடிசின் இன் சித்தா, டாக்டர் ஆஃப் மெடிசின் இன் ஆயுர்வேதா, டாக்டர் ஆஃப் மெடிசின் இன் ஹோமியோபதி, டாக்டர் ஆஃப் மெடிசின் இன் TCM சைனாவில் இப்படி இருக்குது. ஸோ இதெல்லாம் முறையாக அன்றைய போல் இல்லாமல் மருத்துவ பல்கலைக்கழகங்களில் பாடமாக, பல நாடுகளில் பாடமாக போதிக்கப்படுகிறது. இப்போ இங்கிலாந்தில் நீங்கள் ஹோமியோபதி வைத்தியம் படிக்க வேணும்னா அதனுடைய பேசிக் குவாலிஃபிகேஷன் MBBS படிச்சிருக்கணும். அதாவது லண்டன் ராயல் காலேஜ் ஆஃப் ஹோமியோபதி, அதாவது கிங் அவர்களுடைய இது கீழே இருக்கிற அந்த எங்களுடைய டாக்டர் நவரத்னம் கூட சொன்னார், இங்கே ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு. அங்கே போய் நீங்கள் ஹோமியோபதி படிக்கணும்னா 2 ஆண்டுகள் படிக்க வேணும். அதனுடைய அடிப்படை குவாலிஃபிகேஷன் என்னென்னா MBBS படிச்சிருக்கணும். ஏன்னா அது ஒரு குறுகிய கால கோர்ஸுங்கிறதுனால. ஆனால் எங்களுடைய நாடுகளில் அப்படி இல்லை. 6 வருஷம் நீங்கள் தனியாக அதுக்குன்னு கோர்ஸ் படிக்கணும். அப்போ இது அந்தந்த நாடுகளில் அங்கீகரிக்கப்பட்டதும் உலக சுகாதார ஸ்தாபனத்தினாலேயும் இந்த கல்வி இது அங்கீகரிக்கப்பட்டது. நான் அங்கே படிச்சுட்டு வந்ததுனால இந்தியாவில், இங்கே கனடாவுக்கு வந்தோடனே இங்கே உள்ள மெடிக்கல் கவுன்சில் எங்களுடைய சான்றிதழ்கள் எல்லாம் வெரிஃபை பண்ணி முறையாக படிச்சிருக்கிறாரா அப்படிங்கிறதெல்லாம் வெரிஃபை பண்ணி அதுக்குரிய லைசன்ஸ் எங்களுக்கு தர்றாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு நாடுகள்லையும் இருக்குது. ஆனால் அதில் ரிசர்ச் அப்படின்னு வரும்போது அதில் சரியான முறையில் நீங்கள் அதை கவனிக்க வேணும். ஹோமியோபதியோ ஆயுர்வேதமோ இப்போ முந்தி மாதிரி இல்லை. எல்லாத்திலும் ரிசர்ச்சில் ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ எங்களுடைய ஹோமியோபதி வைத்தியம் அந்த மருந்துகள் நானோ மெடிசின் அப்படிங்கிறதுல பெங்களூரில் இருக்கிற அட்டாமிக், அதே மாதிரி பாபா அட்டாமிக் சயின்ஸ், அங்கெல்லாம் அந்த மருந்தில் சில அணுக்கள் இருக்குது, குணமாக்கக்கூடிய அணுக்கள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அது ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அது இங்கிலாந்தில் இருக்கிறவருக்கோ ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவருக்கோ தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இது எல்லா டாக்குமெண்ட்ஸும் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனில் இருக்குது. பக்காவாக கடந்த ஒரு 40 ஆண்டுகளாக இது பக்காவாக டாக்குமெண்டேஷன் பண்ணி எல்லாமே அவங்க வச்சிருக்காங்க. இன்னமும் தொடர்ச்சியாக இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா, ஆசிய நாடுகள்ல 80% of people still looking for cultural medicine, பாரம்பரிய மெடிசன் தான். இந்தியாவில், பர்டிகுலர்லி இந்தியாவில் பிரம்மாண்டமான யூனிவர்சிட்டி எல்லாம் வந்திருக்குது. பிகாஸ் இங்கிலாந்து இப்ப நாங்கள் சொல்றது மாடர்ன் மெடிசன், வெஸ்டர்னைஸ் மெடிசன் சொல்றது. வெஸ்டர்னைஸ் மெடிசின் நாட் ரெகக்னைசிங், அதுதான் கலாச்சாரம் என்று சொல்றோம். ஏனென்றால் இவங்க கொலனைஸ் பண்ணி போட்டு இதெல்லாம் சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணக்கூடாது என்று திருப்பி திருப்பி வருகுது. அதைத்தான் நாங்கள் மெடிக்கல் அந்தரப்புறத்தில் படிக்கிறது, ஹவு டு ரிவைவ் இந்த பாரம்பரிய மெடிசன். பிகாஸ் த மாடர்ன் மெடிசன்ல இருக்கிற சைட் எஃபெக்ட் அதுகள் எல்லாம் இருக்கிறதையும் அந்த ஃபுட் எங்களுடைய இதுல சாப்பாடு தான் மெடிசன் எங்களோட வாழ்க்கை முறை இருந்தது. அதுக்கு தான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். அப்ப ஹவு டு வி என்கரேஜ் என்றான். இப்ப இங்கிலாந்துல கூட ஹையர் ப்ரொபோர்ஷன் ஆஃப் பீப்புள் ஆர் பிகமிங் வெஜிடேரியன்ஸ். பிரின்ஸ் ஹரி என்ற பஞ்சாதி முதலாவது பிள்ளைக்கு அட்வைஸ் கேட்டது ஆயுர்வேதிக் மெடிசன் அட்வைஸ். அவை சொன்னதாம் அவருக்கு சாப்பாடுதான் மெடிசின், பிள்ளை பிள்ளைக்கு இந்தந்த சாப்பாடு சாப்பிடணும் என்று. ஸோ த யங் ஜெனரேஷன் வெஸ்டர்ன் மெடிசன் இஸ் குட் ஃபார் இமீடியட் மெடிசன். பிளட் ஸ்டாப் பண்றது, இப்போ இந்த சிசேரியன் செக்ஷன் செய்யறது, கேன்சருக்கு கீமோதெரப்பி செய்யறது எல்லாம் பிரில்லியன்ட். இஃப் இட் இஸ் a chronic disease, people are looking for alternative பாரம்பரிய மெடிசன், white, black, everybody. ஏனென்றால் particularly ஏனென்றால் இன்றைக்கு பாருங்க pharmacology எக்ஸ்பாண்டிங் பண்ணிக்கொண்டு வருகிறது. pharmacology 1.4 ட்ரில்லியன் உழைக்குது, 1.48 ட்ரில்லியன் உழைக்குது. அதுல 1.2 போகுது அமெரிக்காவுக்கு. ஏனென்றால் pharmacology பிசினஸா போயிட்டுது. இந்த ஹையர்
இண்டஸ்ட்ரி ஏர்னிங் இண்டஸ்ட்ரி 10-15 இண்டஸ்ட்ரியில பார்த்தா ஃபார்மகாலஜி ஒரு இண்டஸ்ட்ரியா இருக்குது. அதுக்குத்தான் இப்ப மெடிக்கல் ஆந்த்ரோபாலஜி போல வந்து 1950s வந்தது. பின்ன அப்படியான ஆட்களால என்கரேஜ் பண்ணப்படுகிறது கோ பேக் டு ஹெல்த்தி லிவிங், ஹெல்த்தி ஈட்டிங்ன்றது. அதுக்காகத்தான் நாங்கள் இந்த மாதிரியான கன்வர்சேஷனை செய்கிறோம். நான் வேலை செய்ய இது மாதிரி செய்கிறது. Because I was teaching the medical students and the GP trainees alternative medicine, because one of my part of my remit to talk to the GP trainees how to improve the communities by telling them how to look after health. இங்க வந்த உடனே அதுகள் எல்லாம் வெள்ளக்காரன் சொல்ற மெடிசன் எல்லாம் ரைட்ன்னு சொல்லுது. ஆனால் ஹெல்த்தி ஈட்டிங் இஸ் இம்பார்ட்டன்ட் தான் நாங்கள் என்கரேஜ் பண்றோம். ஹெல்த்தி ஈட்டிங்குள்ள வர்றது எவ்வளவு அருமையான சாப்பாடுகள், எங்களின் மூலிகைகள் அவங்களே இப்ப முருங்கைக்காய் கொண்டு வச்சு ஆராய்ச்சி பண்றாங்க என்றால் one of the best vegetable அதுல உண்டு. ராஜேஷ் மாஸ்டர், நேரத்தை நேசிப்போம். நாங்கள் நேரம் கடக்க தெரியா முடியும். மூன்றாவது கேள்வி இருக்கு. மூன்றாவது கேள்வி இருக்கு. 2 பேர் வெயிட் பண்ணினா பேஷண்ட் வெயிட்டிங் தான் சொல்றேன். ரொம்ப அருமையான ஹெல்த்தியான ஒரு கான்வர்சேஷன். நல்லது. இதே மாதிரி தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். நானும் அப்பப்போ வந்து அவர் தங்களுடைய கருத்துக்களை கட்டாயம் வாங்க. ஏனென்றால் ப்ரொமோட்டர் ஆஃப் த பாரம்பரிய மெடிசின். ஆமா, நல்லது. ஒரு மருத்துவத்தை நாங்கள் கூட்டி சொல்வதோ குறை சொல்வதோ என்னுடைய நோக்கம் அல்ல. அந்தந்த மருத்துவ முறைகளுடைய அந்தந்த மருத்துவ முறைகள்ல நீங்கள் சொல்வது போல நாங்கள் கதைக்கப்பா we had to understand what is the WHO saying. இப்ப மெடிக்கல் ஒரு டாக்டர் லெக்சர் கொடுக்க we had to go through research. இந்த மெடிசனுக்கு அவங்க என்ன சொல்றாங்க, இந்த மெடிசனுக்கு என்ன சொல்றாங்க. ஆனால் ஆசியா ஆப்பிரிக்கா கண்ட்ரிகள் 80% of people, well over 70 to 80% of people are going back to cultural medicine. அடுத்த இன்னொரு விஷயத்தை நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். சைனா இன்னொரு விஷயத்தையும் சொல்லி நிறைவு செய்கிறேன். இதுல வெள்ளக்காரருடைய அங்க வந்த அந்த காலங்கள்ல பலவிதமான விஷயங்கள் நடந்திருக்குது. அதுல அவங்களும் சேர்ந்து எங்களுடைய பாரம்பரிய மருத்துவ முறைகளை ஆராய்ச்சி பண்றாங்க. நிறைய டாக்டர்ஸ் வந்து அங்க வந்திருக்காங்க. அதாவது அங்க இங்கிலாந்துல இருந்து வந்த ஒரு ஆங்கில மருத்துவர் தான் அங்க ஹோமியோபதி மருத்துவத்தை கொண்டு வந்தாரு. அவர் ஆக்சுவலா பேசிக்கலி ஒரு ஃபாதர் டாக்டராகவும் இருந்திருக்கிறார். அவர் தான் வந்து கொண்டு வந்திருக்கிறாரு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இதுல இன்னொரு விஷயம் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அதாவது இன்னைக்கு ஆங்கில மருத்துவத்தில் இருக்கிற 100 வீதமான மருந்துகள்ல 30 வீதமான மருந்துகள் இது நான் வந்தது. ஆமா, எங்களுடைய மருத்துவம், அதாவது பாரம்பரிய மருத்துவம். நீங்க வந்து இதுக்கு அடிக்கிறீங்கல்ல, அதாவது அஸ்மாக்கு நீங்க அடிக்கிறீங்க அந்த சிம்பிகாய்டு பஃப் அப்படிங்கிறது. அதை போய் நீங்க ரிசர்ச் பண்ணி எல்லாரும் பாருங்க. உங்களுக்கு ஹோம்ஒர்க் தர்றேன், அது எதுல இருந்து வருது அப்படி. ஸோ 30 வீதமான மருந்துகள் ஆங்கில மருத்துவத்தில் இருக்கிற மருந்துகள் எங்களுடைய அதாவது பாரம்பரிய மருத்துவ முறைகள்ல இருந்து எடுத்து அந்த இன்கிரீடியண்ட்டை மட்டுமே எடுத்து வந்து அதில் சேர்க்கப்பட்டு அது ஆங்கில மருத்துவமாக பயன்படுத்தப்படுகிறது. இப்போ ப்ரிசிஷன் மெடிசின் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டு வந்துடுது. அதை பற்றி நாங்கள் இன்னொரு நாளைக்கு பேசுவோம். எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. ராஜேஷ், நாங்க 3வது கேள்வின்னு சொல்லி போட்டு 2க்கும் அதை சேர்த்து பதில் சொல்லலாம். 3வது கேள்வி, எப்படி எங்கள் பாரம்பரிய சுகாதார 2வது கேள்விக்கு கையெழுத்து கொண்டிருக்கிறாங்க. இதையும் சேர்த்து சொல்ல போயிடும், இல்லாட்டி நாங்க டைமுக்கு முடிக்க மாட்டோம். சரியா? 3வது கேள்வி, எப்படி எங்கள் பாரம்பரிய சுகாதார சிந்தனைகளை எதிர்கால சந்ததியினருக்கு விளக்கலாம்? எதிர்கால சந்ததியினருக்கு எப்படி விளக்கலாம்? இப்ப டாக்டர் நவரத்னம் 2வது கேள்விக்கும் 3வதுக்கும் சொல்றேன்னா நீங்க சொல்லலாம். நன்றி. இப்பொழுது டாக்டர் பால் சொன்னது பல விஷயங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மற்றது ஆங்கிலேயர் இந்தியாவுக்கு வந்த பொழுது நல்ல மூலிகைகள்லாம் கொண்டு வந்து ஆராய்ச்சி பண்ணி ஜெர்மனியில அந்த ஆங்கில மெடிசின் செய்ய துவங்கினார்கள். 1. 2வது, இந்த மாடர்ன் மெடிசின்ல உள்ள ஒரு நன்மை அளக்கிறது, பிளட் சுகரை அளக்கிறது, இன்சுலின் கண்டுபிடிச்சு அளந்து வைத்தியம் பண்றது, ஆன்டிபயோட்டிக்ஸை கண்டுபிடிச்சது. முன்பு ஆன்டிபயோட்டிக்ஸ் என்று தெரியாமல்
கிருமி நாசினியை பாவித்தார்கள். அதுதான் வித்தியாசம். அதனால மாடர்ன் மெடிசனில் இப்போ இருக்கிற மாதிரியில் நன்மை இருக்கு குறிக்கோள். வணக்கம். நன்றி. அடுத்து ஜெகநாதன் மாஸ்டர் சொல்லுங்க. நேரம் இன்மை காரணமாக அதிகம் சொல்லலாது. உணவு மருந்து என்று சொல்லிக்கல, அது ஒரு ப்ரிவென்ஷன் என்று தான் சொல்லணும். எப்போ ரெஃப்ரிஜிரேட்டர் விர தங்கினதோ யாழ்ப்பாணத்தில் அண்டையிலிருந்து எங்களுக்கு யாழ்ப்பாணமோ அங்கேயில அண்டையிலிருந்து விரத்தங்கள் கூடினு சொல்லுகிறார்கள். என்னென்னு சொன்னால், நீங்கள் எவ்வளவுதான் உணவு மருந்துண்டாலும் முந்தினோர்கள் they didn't live long. அப்போ அதுக்கு என்ன காரணம்? they didn't die of accident, die of infection. டிபிக்கு எல்லாம் மருந்தே இல்லை. அப்போ டிவி வந்தால் டெத் சென்டென்ஸ் முந்தி. அதே மாதிரி தான் கேன்சர் இருக்கு. ஆனபடியா அதுகளெல்லாம் நாங்கள் இக்னோர் பண்ணக்கூடாது. அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த வெஸ்டர்ன் மெடிசின் நீங்கள் சொன்ன மாதிரி சிம்டமேட்டிக் கியூர்னு மட்டும் இல்லை, they do a lot of research. இந்த ஒவ்வொரு காரணம் இந்த மாதிரி அந்த டிஷ்யூ பெத்தாலஜி என்று தனி ஒரு சப்ஜெக்டே இருக்குது. அது நோய் வந்த பிறகு அதே மாதிரி ப்ரிவென்டிவ் மெடிசின் என்று சொல்லியிருக்கல எங்களுக்கு எல்லாம் படிப்பிச்சார்கள். ஹைஜீனுக்குன்னு சொல்லி அங்கே இங்கெல்லாம் கூட்டிட்டு போனார்கள். பப்ளிக் ஹெல்த் இருக்கின்றது. அதனுடைய நாங்கள் அதையும் கவனத்தில் கொள்ள வேணும்னு சொல்லி நான் நிறுத்துகிறேன். நன்றி. நன்றி ஜெகா. கண்குவன் மாஸ்டர் சொல்லுங்க. நன்றி அம்மா. நான் விரைவாக அந்த கண்ணப்ப நாயனார் கதை உங்களுக்கு தெரியும் தானே, கண்ணை புடுங்கி சிவபெருமான கப்பினார் என்று. உண்மையாக அது உண்மையா அப்பினாரோ அப்ப இல்லையோன்றது வேற கதை. ஆனா அந்த ஐ சர்ஜரி செய்யலாம் என்ற ஒரு கருத்து அந்த காலத்திலே நிலவி இருக்கின்றதை நான் சொல்லி வைக்க விரும்புகிறேன். ஐ சர்ஜரி செய்யலாம் என்றது. ஏன்னா கண்ணப்ப நாயனார் சிவபெருமானுக்கு புடுங்கி வைத்தார் என்று சொல்லுறார்கள். அது உண்மை பொய்யை பற்றி நாங்கள் வாதாட தேவையில்லை. ஆனா அட்லீஸ்ட் அந்த ஐடியா இருந்தது. கண்ணை ஐ சர்ஜன் மூலம் ஐ சர்ஜரி செய்யலாம் என்ற ஒரு கருத்து தமிழர்களிடையே இருந்தது என்று எனது ஒரு கருத்து. மற்றது திருவள்ளுவர் மருந்தென்ற அதிகாரத்திலே நோய் நாடி நோய் முதல் நாடி ரெண்டு விஷயம் செய்ய வேணும். நோயை நாட வேணும், நோய் முதல். இந்த நோய் எப்படி வந்தது என்று அறிந்துதான் வைத்தியம் செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். ஆனா டாக்டர் நவரட்னம் ஐயா தான் இதுக்கு சிறந்த மனிதர். ஐயா, இந்த ஆங்கில வைத்தியத்தில் நோய் முதல் நாடுகிறதா? எல்லா வருத்தங்களுக்கும் நோயை நாடுவார்கள் நிச்சயமாக. இந்த நோய் எப்படி வந்ததென்று நாடியா வைத்தியம் செய்கிறீங்கள்? நிற்கிறாரு. அன்மியூட் பண்ணுங்க ஐயா. நல்ல வைத்தியர்கள் அப்படித்தான் ஆராய்வார்கள். உடனே மருந்து கொடுக்கறதெல்லாம் லேசான விஷயம். எம்முடன் ஒருவர் தொடர்பு கொண்டால் எடை வெயிட்டு பார்த்து, ஹைட்டை பார்த்து, உணவு பார்த்து, பழக்க வழங்க பார்த்து தான் ஹிஸ்டரி எடுத்து இந்த பரிசோதனைகள் செய்து தான் வைத்தியம் செய்கிறோம். இப்போ அந்த நோய் நாடித்தான். நன்றி. நன்றி 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 நன்றி. ஓகே, மூன்றாம் கேள்வியும் பதிலுக்கு சொல்லுங்க. எப்படி எங்கள் பாரம்பரிய சுகாதார சிந்தனைகளை எதிர்கால சந்ததியனுக்கு விளக்கலாம்? அடுத்து வசந்தா மாதேவா. எல்லாருக்கும் வணக்கம். நான் மூன்றாவது கேள்விக்கு மட்டும் பதில் சொல்றேன். தேங்க்யூ. எதிர்கால சந்ததியினருக்கு நாங்கள் விளக்க வேண்டும் என்றால், நாங்கள் எங்களுடைய மீட்டிங்கோ ஏதாவது அல்லது மற்ற மீடியாக்கள் அதுகளில் போய் சொல்லி இந்த மக்களுக்கு தெரியப்படுத்தலாம். இப்படியான வழிகளில் நீங்கள் போனால் இந்த வருத்தத்தை மாற்றலாம் என்று சொல்லி சில கணக்க விதமான வழிகள் இப்போ வருது. அப்போ நாங்கள் அதை நல்ல சரியான வழியை தெரிஞ்சால் அதை நாங்கள் சொல்லலாம். முந்தின நாட்களுக்கு அதெல்லாம் சொல்றதுக்கோ கேட்கறதுக்கோ ஒரு வசதியும் இருக்கிறது இல்லை. அவர்கள் தாங்கள் போய் ஒரு டாக்டர்கிட்ட காட்டினா அவ்வளவுதான், அதோட மருந்து இல்லாத இறக்க வேண்டிய ரெண்டத்தான் உண்டு. இது இப்ப எத்தனையோ விதமான இதுகள் இருக்கு. அப்ப நல்லதை நாங்க சொல்லி மற்றவர்களுக்கு அதை அறிமுகப்படுத்தலாம் என்றுதான் என்னுடைய இது. ஓம் சாந்தி. நன்றி. நன்றி. நல்ல மறுமொழி. அடுத்து பஞ்சாச்சரம் ஐயாவை அழைக்கின்றேன். எல்லோருக்கும் வணக்கம். இந்த நன்மையான விஷயங்கள்ல இன்னும் ஆராய்ச்சிகள் செய்ய வேண்டிய நிலைமையில் இருக்குது. என்னென்றால் ஆயுர்வேதிக் மெடிசினில் சில குழம்புகளை செய்ய எந்த விறகை வச்சு என்னென்ன விறகையும் என்னென்ன ஸ்பைஸையும் வச்சு
நெருப்பை எரிக்க வேண்டும். அப்ப அந்த மருந்து அந்த குழம்பு என்ன மாதிரி வருகிறது என்பதை எவ்வளவு உயரத்திலே கட்டி தூக்க வேணும் என்றதையும் பல விதமாக அந்த அந்த மருந்தை செய்கிறார்கள். தனியாக டெம்பரேச்சரை மட்டும் பார்க்குற இல்லை, கொன்டென்ட்டை மட்டும் பார்க்குற இல்லை, வேறு எக்ஸ்டர்னல் ஆக்டிவிட்டீஸும் இது நடைபெறுகிறது. அது இந்த ஆராய்ச்சிகள் குறைவேன்னு 300 வருஷம் பிரிட்டிஷ் ரூல் பண்ணேக்கு ஆயுர்வேதம் ரிசர்ச் செய்யப்பட இல்லை, ஒரு ஆய்வுகள் ஒன்றும் செய்யப்படாதபடியால் அது கீழே போயிட்டுது என்றதை கூறி அதில் பல நன்மை இருக்குது. இப்போ உள்ள எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ் அவை எல்லாரும் அதிலேயும் கொஞ்சம் ரிசர்ச் செய்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். அவைகள் அதையும் ஃபாலோ பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். பஞ்சாட்சர மாஸ்டர், இந்த ஆயுர்வேதிக் ரிசர்ச் எல்லாம் இந்தியன் யூனிவர்சிட்டியில செய்யறாங்க. இன்றைக்கு நிறைய காசு இந்தியாவுக்கு கொடுக்குற விடயங்கள்ல ஆயுர்வேதிக் மெடிக்கல் சிஸ்டம் இதா இருக்குது. ரெண்டா வெளியில இருந்தெல்லாம் போறாங்க. அப்ப வந்து ட்ரைனிங் காலேஜ் எல்லாம் வலு ஸ்ட்ரிக்டாக பழைய கால முறைகளை தேடி 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 எடுத்து ஆய்வு செய்துதான் அந்த யூனிவர்சிட்டி எல்லாம் வந்திருக்குது. இலங்கையில எனக்கு தெரியாது, ஆனா இந்தியாவை பற்றி படிக்க அப்படித்தான் சொல்லப்படுது. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூப்பா. நன்றி அம்மா. கலவாணி அம்மா சொல்லுங்க. நன்றி. நான் நினைக்கிறேன் அடுத்த சந்ததிக்கு, அதாவது எங்களோட எதிர்கால சந்ததிக்கு நாங்கள் செய்து எங்களுடைய பிராக்டிக்கலா நாங்கள் நடந்து செய்து காட்டணும். அப்பதான் அவர்கள் நம்புவார்கள் என்று எங்களோட பாரம்பரிய மருந்து வகைகள், அதாவது வேப்பமிலேயே நாங்கள் ஒரு ஆன்டிபயோட்டிக்கா பாவித்தோம் என்றதை நாங்கள் எங்களோட நடைமுறையில் எங்களோட செய்து காட்டணும். மற்றது நாங்கள் கொரோனா நேரத்துல மஞ்சள், இஞ்சி, கராம்பு அப்படியான அவற்றையெல்லாம் நாங்கள் பாவித்து அவர்களுக்கு நடைமுறைப்படுத்தி காட்டணும். எங்களுக்கு கொரோனா கிட்டவே வர இல்லை. அவர்களோட என்னுடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் 4 முறை கூட வந்தது. ஆனா எங்களுடைய எனக்கோ என் கணவருக்கோ ஒரு முறையும் வர இல்லை. அதெல்லாம் எதனாலே என்று அவர்களுக்கு இதை நாங்க பிராக்டிக்கலா நாங்க இதெல்லாம் பாவித்தோம் என்று காட்டினேன். அதே போல அந்த வெந்தயம், கருஞ்சீரகம் போன்றவற்றை நாங்கள் பாவிப்பதால அந்த எங்களோட ப்ரெஷரோ இல்லாட்டி இந்த இவற்றை எல்லாம் கட்டுப்படுத்தும், அதாவது நீரழிவு நோயெல்லாம் கட்டுப்படுத்தும் என்பதை நாங்கள் நடைமுறைப்படுத்தி காட்டுறோம். ஆனபடியே அப்படித்தான் அவர்களுக்கு அதை விளங்கப்படுத்த வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நன்றி. நல்ல பதில். அடுத்து டாக்டர் நவரத்னம் அவர்களை அழைக்கின்றோம். நன்றி. அதைத்தான் திரும்பவும் நானும் சொல்ல வருகிறேன். எங்கள் பிள்ளைகளுக்கு அந்த முறையில் நாங்கள் வைத்தியம் செய்து மாத்திரமில்லை, நடைமுறையில் இந்த மூலிகைகள் பாவித்து அதை விளங்கப்படுத்தி கொண்டு வந்தால் அவர்களும் கொஞ்சம் படிப்பார்கள். ஒன்று. ரெண்டாவது, நான் அறிந்த அளவில் நான் மெடிக்கல் ஸ்கூலுக்கு இடப்பட்ட பொழுது எங்களோட ஊரில் இருந்த ஒரு வைத்தியர், நாங்கள் அப்போது ஆயுர்வேதம் வைத்தியம்தான் அவர்கிட்ட போகிறது வழக்கமா, காய்ச்சல் என்றோன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் இல்லை. அவர் சொன்னது, எனக்கு நீங்கள் மெடிக்கல் ஸ்கூலுக்கு போகிறீங்கள், ஆனால் மருந்துகள் என்ன மாதிரி செய்கிறதுன்றதை கொஞ்சம் படிங்க என்று சொன்னார். அது எங்கட கரிக்குலத்தில் இல்லை. மருந்துகளை பற்றி படித்தன மொழிய என்ன மாதிரி செய்கிறதுன்ற படிக்க இல்லை. அதனால் இந்த ஆயுர்வேதிக் அல்லது ஹோமியோபதிக் மெடிசனில் மருந்துகள் என்ன மாதிரி செய்கிறதுன்றதும் ஒரு படிப்பு, அது படித்தால் நல்லதுதான். நன்றி. நன்றி. இப்ப ராஜேஷ் நல்ல பதில்கள் எல்லாம் பெற்றுக்கொண்டோம். நல்லதொரு தலையங்கமும். ராஜேஷ் அம்மா, நீங்க என்ன சொல்ல போறீங்களா? ராஜா வந்திருக்கிறாருமா. வரதாம்மா கையெழுத்து கொண்டிருக்கிறார். வரதாம்மா, சாரி, உங்களை காணையிலேயே. நீங்க கலரை போட்டு கொண்டு வந்திருக்கலாம். எங்க நீங்க? வரதாம்மா சொல்லுங்க. கதைக்கலாமோ? அருமையான இத விவாதம் என்று சொல்ல மாட்டேன். அருமையான களம், நல்ல கருத்துக்கள். ராஜேஸ்வரி, நீங்கள் அருமையான சிற்றுரையை செய்து எங்களுடைய அறிவை கூட்டும் வகையிலே தரமான வைத்தியர்களோடு
இந்த களம் நிகழ்ந்திருக்கிறது. அந்த சமயத்திலே நான் இந்த பால் ஜோசப் அவர்களை யோசித்தேன், ஹோமியோபதியை பற்றி சொல்லக்கூடிய ஒருவர் வருவாரோன்னு வந்தேன். அவருக்கு நன்றி. அடுத்ததாக பாரம்பரிய முறைகள், தற்காலத்திய மேற்கத்திய நடைமுறைகள், இந்த ரெண்டையும் சேர்த்து போகக்கூடியது ஹோமியோபதி என்று சொல்லி நாங்கள் சொல்வோம். என்னுடைய அறிவிலே அதை பற்றி சொல்ல முடியாது, உங்களுக்கு தெரியும். இந்த காலத்திலே நாங்கள் இந்த ஹோமியோபதியை, ஆயுர்வேதத்துக்கு போனால் அது மிக பழசு, எங்களுடைய பிள்ளைகளுக்கு அதை பூத்த முடியாது. இந்த ஹோமியோபதியில கொஞ்சம் பிள்ளைகளை ஈடுபடுத்தி விட்டால் அது நல்லதோ என்றதை நீங்கள் சொல்லுங்க. நன்றி. நன்றி அம்மா. கல்வி நீங்க சொல்ல போட்டா இருக்கா? இல்ல. வசந்தராஜா வந்திருக்கிறாருமா. அப்படி வசந்தராஜா, நீங்க என்ன, எங்களுக்கு 3 நிமிஷம் இருக்கு, நிறைவு செய்யவும் வேணும். மிகவும் நன்றி ராஜேஷ் சிஸ்டர். இந்த இதை வந்து நீங்கள் கொண்டு வந்து எங்களுக்கு வந்து இப்படிப்பட்ட இதை வந்து வைக்கிறது மிகவும் நல்லது, மிகவும் எங்களுக்கு பிரயோசனமா இருக்கிறது. என்று சொன்னால் இதில் வந்து இந்த நான் நேரம் இந்த மெடிசின்களை கூடிய வந்து ஆங்கில வைத்திய முறைக்கும் எங்களுடைய தமிழ் வைத்திய முறை, எங்களுடைய பாரம்பரிய வைத்திய முறைக்கும் ஒரு அரசியல் மாதிரி நான் பார்க்கின்றேன். என்று சொன்னால் இந்த 2 opposition பார்ட்டியும் அரசியல் 2 பார்ட்டியும் வந்து அடிபடுமா போலையும் சில இடத்துல இருக்கிறது. என்று சொன்னால் ஆங்கில வைத்தியம் வந்து ஒரு ஃபார்மகாலஜிஸ்ட் இன்றைக்கு அவர்கள் பெரிய பிஸ்னஸ் இயந்திரமாக மாறி இருக்கிறார்கள். அந்த வகையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது நாங்கள் இப்போ உண்மையிலேயே வந்து நாங்கள் எங்கள் ஊர்லேயே நாங்கள் சாப்பிட்ட முருங்கைக்காய், அந்த குரக்கன் புட்டு இதெல்லாம் பற்றி யோசிச்சு பார்க்குற பொழுது நாங்கள் எவ்வளவு சோதனையாக இருந்தோம் அங்கே வந்து ஊரில் வந்து இருக்கிற பொழுது. இப்பொழுது வந்து நாங்கள் எந்த மெடிசின்கள் எல்லாருக்கும் சைட் எஃபெக்ட் இருக்கிறதால நாங்கள் வந்து உண்மையிலே வந்து ஒரு நல்ல ஒரு அந்த பழைய காலத்தில் 100 வருஷத்துக்கு முன்னுக்கு எப்படி எங்களுடைய பாரம்பரியங்கள், எங்களுடைய தமிழ் கலாச்சாரங்கள் அகத்தியர் காலத்தில இருந்தே இப்படி வந்து இந்த டாக்டர்ஸ் ஒன்றும் இல்லாமலே எப்படி இந்த மக்கள் வந்து பெரிய சிந்தனைகளோடு நல்ல முறையாக வாழ்ந்துன்னு பார்க்கின்ற பொழுது உண்மையிலே எங்களுடைய இதில் வந்து பல உண்மைகள் இருக்கிறது. என்று சொன்னால் எங்களுடைய சாப்பாட்டு முறை இதில் எல்லாம் வந்து நாங்கள் உண்மையிலே வந்து அதுகளை நாங்கள் பின்பற்றி செய்யக்கூடிய அளவுக்கு இப்போ வளர்ந்திருக்கின்ற இந்த ஆங்கில வைத்தியம் வந்து இதில் வந்து அக்செப்ட் பண்ணுமோண்டு ஒன்று சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. ஏன்னா அது நல்ல முறை வந்து செலவு இல்லாமல் நாங்கள் வந்து எங்களுடைய வைத்தியம் அதை பற்றி நீங்கள் இதை பற்றி ராஜேஷ் சிஸ்டம் யோகம் அதை சிறப்பாக எடுத்துக்கொண்டு போயிருக்கிறீர்கள். அதுக்கு எல்லோரும் வந்து அனுசரியாளராக வந்து ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லியிருக்கிறீர்கள். மிகவும் பாராட்டக்கூடியது, சிந்தனைக்குரியது, எங்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் தேவையான ஒரு நல்ல ஒரு கருத்தரங்கு இது வந்து. இதை நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று வேண்டி நிற்கின்றேன். என்று சொன்னால் எங்களுடைய நாட்டு பாரம்பரியங்களை நாங்கள் வந்து அந்த மறுமலை பயிற்சி ரீதியாக செய்து வந்தால் நாங்கள் எவ்வளோ ஹெல்த்தியாக வாழலாம் என்று நினைத்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி வசந்தராஜா. நாங்கள் இதை செய்ய போகின்றோம். ஒரு வார்த்தை எனக்கு தெரியத்தக்கதாக ஒரு கட்டிக்கார பிள்ளை A-level கர்மா செய்தது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னம். ரவிசங்கர் என்று ஒரு சுவாமி இருக்கிறார் இந்தியாவில், பெங்களூர்ல. அவர் அந்த பிள்ளையினுடைய தாயார் ரவிசங்கருடைய ஒரு பக்தர். அவர் அந்த பிள்ளைக்கு சொன்னார், நீங்கள் மெடிக்கல் ஸ்கூலுக்கு போக வேண்டாம், இந்தியாவுக்கு பாருங்கள், இந்த ஆயுர்வேத மெடிசனை படியுங்கள். அதில் படித்து அந்த பிள்ளை வந்து லெக்சராக வந்து அங்கே தங்கியிருக்கிறார். அவர்களும் இந்த ரவிசங்கர் என்றவரும் ஆயுர்வேதத்தை முன்னெடுத்து பல பேருக்கு அந்த வழியை காட்டியிருக்கிறார். அத்துடன் இப்படி பல விஷயங்கள் உலகத்தில் நடக்கிறது என்றதை குறிப்பிட்டு வருகின்றேன். வணக்கம். நன்றி. அரை நிமிடத்தில் முடிக்கிறேன் ஐயா. என்னடா ஒரு நன்றி நாங்கள் தெரிவிக்க வேண்டும். என்னென்றால் இவ்வளவுதான் நாங்கள் ஆங்கில வைத்தியம் அந்த வைத்தியம் என்றாலும் நான் யூகேயில் வாழ்ற எங்களுக்கு நான் சொல்லுவேன், NHS எங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். அதை நான் கட்டாயம் சொல்லியே ஆக வேண்டும். ஏனென்றால் அந்த சைடு எஃபெக்ட் இருக்கு, அது இது இருக்குன்றாலும் உண்மையை சொல்ல போனா என்னை பொறுத்த மட்டிலையும் எனது குடும்பத்தை பொறுத்த மட்டிலையும்
இந்த NHS என்றது இல்லாட்டி நாங்கள் இதுவரையில் இந்த உலகத்தை விட்டே மறைந்திருப்போம் என்றதை நான் கூறி வைக்க விரும்புகிறேன். அதாவது மாடர்ன் மெடிசின் சில சிக்கல்கள் இருந்தாலும் தற்போதைய நிலைமையில் உண்மையாக இங்கிலாந்தை பொறுத்தவரையில் NHS இஸ் த பெஸ்ட், ஐ கேன் டெல் யூ. ஆனால் வெள்ளக்காரன் எல்லாரும் திட்டுவாங்களா, இது டாக்டருக்கு அடிக்கிறவனும் இருக்கிறான், அப்படி இருக்கிற எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் உண்மையாக அவர்களுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். டாக்டர் நவரத்னம் போன்றவர்களுக்கு நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை தான் கூற நான் விரும்பினேன். நன்றி. அவ்வளவுதான் ஐயா. நன்றி.